3 ஆண்டுகள்ல 3 முறை மின்கட்டணம் உயர்ந்து. எதிர்கட்சியா இருக்கும்போது கரண்டை தொட்டால் மட்டும் சாக்கடிப்பதில்லை, கரண்ட் பில்லை கேட்டாலே சாக்கடிக்கிறது. நேற்று தமிழ்நாடு மின்வாரிய கேங்மேன் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், முதல்வர் ஸ்டாலின் போல மிமிக்ரி செய்துள்ளார். பல்லாயிரக்கணக்கான மக்கள் போராட்டம் 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 என்று வீதியில் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள், ஆகச் சிறந்த ஆட்சியை கொடுக்கிறோம், ஈடு இணையற்ற ஆட்சி, 2 ஆண்டை சாட்சி, தெருவில் நாங்கள் கிடக்கிற நாங்களே அதுக்கு சாட்சி. ஐயா சொல்வார் பாருங்க, எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன். நாம குறைய தவிர எதுவும் சொல்ல முடியாத ஆட்சியை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். 3 ஆண்டுகள்ல 3 முறை மின்கட்டணம் உயர்ந்து. எதிர்கட்சியா இருக்கும்போது கரண்டை தொட்டால் மட்டும் சாக்கடிப்பதில்லை, கரண்ட் பில்லை கேட்டாலே சாக்கடிக்கிறது. அதே சாக்குதாய் அப்ப ரொம்ப அடிக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் எங்க அப்பாலாம் விவசாயம் பார்த்துருக்கும்போது படிச்சிருக்கும்போது இலவச கரண்ட் நான் கேட்டேன். இலவச கரண்ட் கொடுக்குறோம், விவசாயிகளுக்கு இலவசம் கொடுக்குறோம், இலவச கரண்ட் கொடுக்குறோம். நான் அப்பவே ஐயா கரண்டை கொடுங்க, அப்புறம் அது இலவசமா இல்லை. எங்க ஊர்ல 2 மணி நேரம் தான் கரண்ட். நான் எங்க அப்பாவும் பம்ப் செட்ல படுத்தே கிடப்போம், அப்படியே மோட்டர் கொட்டையில சடக்குன்னு விளக்க பார்த்துக்கிட்டே படுத்திருப்போம். வந்துருச்சா மகன், வந்துருச்சா வந்துருச்சா வந்துருச்சா, போப்பா போப்பா வாமடைக்கு போப்பா, அங்கே போய் வாமடை போட்டு விடுப்பான்னு இங்கே கரண்டை போடுவோம். தர 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 தரன்னு தட்டுன்னு ஓடி போய் வயல்ல போய் அப்படி தண்ணி தொடும் பாருங்க, நின்றும் கரண்ட். அவ்வளோதான். அப்புறம் அம்மா வந்தாங்க, அவங்க ஆட்சியிலே 2 மணி நேரம் தான் இப்படி காட்டிட்டு வந்தாங்க. நான் அப்போ அந்த நேரம் அவங்க தான் சொல்கிறாங்களே 2 மணி நேரம் தான் கரண்ட்டுன்னு, நீ என்ன தெரியாம எந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது? மக்களின் பிரச்சனைகளில் கவனம் செலுத்தாது. கார் ரேஸ் ஓட்டுறவன் போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஃபார்முலா 4 பந்தயம் நடத்துறவன் என்ன பண்ணிட்டு? பள்ளிக்கூடம் 300 பெண்கள் படிக்கிற அரசு பள்ளிக்கூடத்தில் 2 கழிவறை. அறிவு சிறந்த பெருமக்களே, அன்பு தம்பி தங்கைகளே, நம்முடைய தங்கைகள் படிக்கிற அரசு பள்ளியிலே 300 பெண்கள் படிக்கிற பள்ளியிலே 2 கழிவறை. ஆனால் சமாதி பல 100 கோடியிலே கார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.